வணக்கம். தேனி சமையலில் இன்றைக்கி நம்ம கேரட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கேரட் புலாவ்னு கூட சொல்லலாம். புலாவில் இஞ்சி பூண்டு சேர்க்காமையும் செய்வாங்க. இன்றைக்கி நான் இஞ்சி பூண்டு சேர்த்து செய்கிறேன். இது ஓப்பன் பேனில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிடலாம். அதோட கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். 1/2 கப் அரிசி தான் இன்றைக்கி போட்டு செய்ய போகிறேன். அதனால் நெய்யும் எண்ணெயும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, ஒரு 1/2 இன்ச் அளவு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா ஒரு 6-7 கேஷ்யூ நட், அதாவது முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு செவக்க வறுபடணும். அதுவரை வறுத்த பிறகு நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் நிறம் வர வரையும் வதக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருகிராமல் நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா சுருளை வதங்கிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போகிற வரையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். அடுத்து கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக சேர்த்து அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடணும். வேறு எந்த ஸ்பைசஸும் நம்ம இதோட ஆட் பண்ண போகிறது கிடையாது. இனி 1/2 கப்பு பாஸ்மதி அரிசியை நான் கழுவி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 2 கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டை இதோட இப்போ நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் பொடி பொடியாக நறுக்கியும் போட்டுக்கிடலாம். நான் இன்றைக்கி துருவி எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டை நல்லா வதக்கி விடணும். கேரட்டுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக நம்ம இப்போ உப்பு சேர்த்து அதை வதக்கி விடுவோம். சாதத்துக்கு நம்ம கடைசியாக தனியாக உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். இனி நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி இதோட சேர்த்துக்கிடலாம். சேர்த்து ஒன்று போல் நம்ம கிளறி விடணும். அரிசியை நம்ம ஏற்கனவே வதக்கின பொருளோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இனி 1/2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 1 கப்பு தண்ணி ஊற்றணும். 1 கப் தண்ணிக்கு நான் அதில் பாதி தேங்காய் பால் ஊற்றுறேன். மீதிக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓப்பன் பேனில் வேக வைக்கிறோம். பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறோம். அதனால் 1க்கு 2 அப்படிங்கிற விகிதத்தில் தண்ணி சேர்க்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடலாம். இந்த கலவை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் வேக விட்டுடணும். அப்பப்போ திறந்து பார்க்கணும் சாதம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. அடிபிடிக்காமல் கிளறி விடணும். இப்போ எனக்கு 7 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. அதனால் தீயை நல்லா சிம்மரில் போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம பேனை மூடி வச்சிடலாம். அந்த ஹீட்லேயே தண்ணியெல்லாம் வற்றிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா உதிரி உதிரியாக சாதம் வந்துருச்சு. இப்போ கேரட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதில் கேரட்டோட நீங்கள் பட்டாணி, பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறிகளையும் சேர்த்து வேக வைக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.